ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஈஸ்மை ட்ரெண்டிங்கில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வாரம் நம்ம நிஃப்டியில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான சப்போர்ட் லெவல் இருக்குது. அந்த சப்போர்ட் லெவலை ஹோல்ட் பண்ணால் நல்ல மறுபடியும் சைட்வேஸ்க்கு போகலாம், இல்லை மேலே கூட போகலாம். சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் ஃபர்தராக ஃபால் ஆகலாம். அது என்ன அப்படிப்பட்ட சப்போர்ட்டு, அதை நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றதுலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீக்லி மார்க்கெட் அப்டேட்டோடைய கோர் தீமாக இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம எப்படி ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன சப்போர்ட்டுன்னு பாருங்கள். இதுதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல். இந்த சப்போர்ட் லெவல் ஏன் இம்பார்ட்டன்ட், நம்ம படித்த ப்ரைஸ் ஆக்ஷன், மொமெண்டம், வாலட்டிலிட்டி எல்லாமே இதில் அப்ளை ஆகுதா அப்படின்றத இதில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வேர்ல்டு மார்க்கெட் அனலைஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் டாப் டவுன் அப்ரோச்சில் தான் போகணும். ஃபஸ்ட்டு நிஃப்டிக்கு போக மாட்டோம். ஸோ வீடியோ கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. நம்ம படித்த ப்ரைஸ் ஆக்ஷன், மொமெண்டம், வாலட்டிலிட்டி எல்லாத்தையும் இதில் அப்ளை பண்ணி இந்த சப்போர்ட் லெவலை நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். நிஃப்டியும் ஹோல்ட் பண்ணுதா, இல்லை நிஃப்டி இதை பிரேக் பண்ணுதா, அதையும் நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஹோல்ட் பண்ணால் ஸ்ட்ராங்காக இருக்கும், பிரேக் பண்ணாலும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த லெவலை நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் வேர்ல்டு மார்க்கெட் பார்த்துட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அஜெண்டா என்னென்ன பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் வீக்லி மார்க்கெட் அப்டேட்டு, வீக்லி மார்க்கெட் அப்டேட்டு, டாப் டவுன் அப்ரோச்சு. நெக்ஸ்ட் இது வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க. இதை தான் நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வைக்க போகிறோம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த வாரம். சரிங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க இதை. சரி வாங்க நம்ம ஃபஸ்ட்டு வேர்ல்டு மார்க்கெட் அனலைஸ் பண்ணிடலாம். யூஎஸ் மார்க்கெட்டு சைட்வேஸில் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. மறுபடியும் இங்கே 40 கிட்ட திரும்புது. லோயர் பேண்டில் இருக்குது. ஆர்எஸ்எஸ் ஸ்டில் வீக்லி 60க்கு மேலே இருக்குது. மந்த்லி 60க்கு மேலே இருக்குது. டெய்லி சைட்வேஸில் இருக்குது யூஎஸ் மார்க்கெட். நெக்ஸ்ட்டு யூகே மேலே போகிறதுக்காக நான் ட்ரை பண்ணுது. ரெசிஸ்டன்ஸ்க்கான வேலை பார்த்துக்கிட்டே இருக்குது. வீக்லி 60க்கு மேலே லைட்டாக கிராஸ் பண்ணியிருக்கு. இதுக்கு நெக்ஸ்ட் வீக் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். அடுத்தது விக்ஸ் 60 கிட்ட வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வீக் மேபி இது சைட்வேஸில் போனால் கீழே ஃபால் ஆனால் நமக்கு நல்லது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜெர்மனி RSI 40ல் சப்போர்ட் எடுத்திருக்கு. சைட்வேஸில் தான் போகும்னு சொல்லுது. S&P 500 இங்கே பாருங்கள் 40 கிட்ட வந்திருக்கு. 40ல் சப்போர்ட் எடுத்திருக்கு. டெய்லியில் வீக்லி 60க்கு மேலே இருக்குது. 58.64 இருக்குது. இதுவும் மேபி சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கலாம். நாஸ்டாக் மேக் ஆர் பிரேக். RSI பாருங்கள் 39 வந்திருக்கு. மேபி இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு மண்டே தான் வெயிட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ ஐடி ஸ்டாக்ஸும் சேம் இது மாதிரி தான் இருக்குது. மேக் ஆர் பிரேக். இது இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தால் ஓகே, இல்லைனா இது இந்த லெவல்லாம் பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நாஸ்டாக் அட் டேஞ்சர் ஜோன் தான் சொல்லலாம். ஐடி ஸ்டாக்ஸு எல்லாமே பார்க்கலாம். நமக்கு சப்போர்ட் எடுக்குதா இல்லையான்றதை நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம நிஃப்டி நம்ம படித்த 3 அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மந்த்லி 20 SMக்கு மேலே போல் சைட்வேஸில் இருக்குது. வீக்லி 60க்கு மேலே கிராஸ் பண்ண முடியாமல் எக்ஸாக்டாக 20 SMAல இருக்குது. இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கணும். ஸோ நம்ம படித்த
வாலட்டிலிட்டி வந்து இங்கே அப்ளை பண்ணுறோம். வாலட்டிலிட்டி வந்து மிடில் பேண்ட் சப்போர்ட் வீக்லியில், டெய்லியில் வந்து லோயர் பேண்ட் சப்போர்ட்டு லோயர் பேண்டில் இருக்குது, க்ரீன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த லெவலில் மறுபடியும் ஃபர்தராக பிரேக் பண்ணலாம். நிஃப்டி வந்து வாலட்டிலிட்டியில் வந்து டூயல் பேண்ட் ஸ்ட்ராட்டஜியில் இருக்கும். வாலட்டிலிட்டி மொமெண்டமில் வந்து RSI 40ல் சப்போர்ட் எடுக்கும். இந்த இடத்துல 40 கிட்ட வந்தாச்சு. இந்த இடத்துல டர்ன் பண்ணால் RSI 40 சப்போர்ட்டு. ஸோ சைட்வேஸ் அட்லீஸ்ட்டு நாட் பியரிஷ்க்கு போகாது. வாலட்டிலிட்டி மொமெண்டம் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து கேப் சப்போர்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு இது அப்ளை பண்ண போகிறோம். ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட். ஆல்ரெடி நான் முன்னாடி இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக எங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படின்னு பாருங்கள். இந்த லெவல் வந்து 0.618 61.8 இதில் இருக்குது. கோல்டன் ரேஷியோ எக்ஸாக்டாக அந்த இடத்துல வந்து சப்போர்ட்டில் இருக்குது, கோல்டன் ரேஷியோவில் இருக்குது. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து கேப்பு ப்ளஸ் ஃபிபனாச்சி வந்து கோல்டன் ரேஷியோவில் வந்து சப்போர்ட் எடுக்குது. இதுக்கு கன்ஃபர்மேஷன் தேவை. இந்த லைன் வந்து பிரேக் பண்ணாது. இது மேபி இந்த இது வந்து டெலீட் பண்ணிடலாம். மேபி நெக்ஸ்ட் வந்து இந்த 20 SMA வரைக்கும் மேலே போயிட்டு கீழே வந்து இந்த இடத்துல டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணி மறுபடியும் மேலே போகலாம். இல்லைனா இங்கேயே வந்து கன்சால்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம். இந்த லைனை பிரேக் பண்ணாத வரைக்கும் நிஃப்டி வந்து பேரிஷாக ஆகாது. அட்லீஸ்ட் நமக்கு வந்து சப்போர்ட் ஜோனில் இருக்கும். ஸோ மேஜர் சப்போர்ட் ஜோனில் நிஃப்டி வந்திருக்கு. மேஜர் சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணாலும் பயங்கர ஃபால் இருக்கும். இந்த மேஜர் சப்போர்ட் ஜோனை வந்து ஹோல்ட் பண்ணாலும் நமக்கு வந்து பியரிஷ் ஆகாமல் நிஃப்டி அட்லீஸ்ட் சைட்வேஸில் மேலே போகலாம். ஸோ இதுதான் வந்து நிஃப்டி வியூவு. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி வந்து நிஃப்டியை விட அவுட் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது. இப்போ வந்து பியரிஷ் ஆயிடுச்சு. ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ்க்கான வேலையை பார்த்துடுச்சு. மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 60, வீக்லி RSI 60 ரெசிஸ்டன்ஸ். இங்கே பாருங்கள், இது கிராஸ் பண்ண முடியாமல் 1 2 3 4 5 6th வீக் வந்து ஃபால் ஆகிருக்கு. ஸோ ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் கீழே போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். பட் என்ன ஒரு நல்ல விஷயம்னா இங்கே வந்து 40 சப்போர்ட்டில் இருக்குது பேங்க் நிஃப்டி. ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் ஹோப் வைக்கலாம். மறுபடியும் இதுவும் வந்து டூயல் பேண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு இங்கே வந்து மறுபடியும் திரும்பலாம். அது வரைக்கும் டெய்லியில் வந்து இந்த லோயர் பேண்டில் மறுபடியும் டர்ன் பண்ணி சப்போர்ட் எடுக்கலாம். ஹோப் இருக்குது. பட் வந்து முன்னாடி இருந்த அளவுக்கு பேங்க் நிஃப்டி இப்போது ஸ்ட்ராங்காக இல்லை. நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான செக்டார் வந்து ஃபார்மா செக்டாராக இருந்தது. அது என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். மந்த்லி ஸ்டில் ஸ்ட்ராங், RSI above 60. வீக்லி வந்து டோஜி கேண்டில்ஸு, ஹேங்கிங் மேனு, அப்புறம் வந்து ஷூட்டிங் ஸ்டார் இப்போ ஃபார்ம் பண்ணியிருக்கு. சம் ரெஸ்ட் ஜோன்னே வச்சுக்கலாம். டெய்லியில் வந்து RSI 60 பிரேக் பண்ணியிருக்கு, 20 பிரேக் பண்ணியிருக்கு, கீழேயே இருக்குது. ஸோ இது இந்த லெவலில் வந்து ஆனால் வந்து ப்ரீவியஸ் லோ வந்து பிரேக் பண்ணாமல் தான் இருக்குது. ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ணாத வரைக்கும் நமக்கு ஃபார்மா செக்டார் வந்து ஸ்டில் வந்து புல்லிஷ் செக்டார்னே கன்சிடர் பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து வேறு என்ன செக்டார்? ப்ரைவேட் பேங்க்ஸு மற்ற வந்து ஃபினான்ஷியல் செக்டார்ஸ் எல்லாமே வந்து நிஃப்டி மாதிரியே இமிட்டேட் பண்ணுது. PSU பேங்க்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்கா பார்க்கலாம். மந்த்லி வந்து 60 கிட்டேயே இருக்குது, வீக்லி 20 SMA கிடைக்கிறது, டெய்லி மேபி வந்து இங்கே 40ல் சப்போர்ட் இருக்கலாம். ஒன்றும் பெருசாக எந்த சேஞ்சஸும் நடக்கலை. நம்ம சில வாரமாக PSU பேங்க்ஸை பார்க்கல, அதனால் பார்த்தாச்சு. FMCG செக்டார், நிஃப்டி FMCG என்ன நடந்திருக்கு?
மந்த்லி ரேஞ்ச் ஷிஃப்ட் நடந்திருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கரெக்டான ஜோன்லேயே இருக்குது. இன்னும் வீக்லி மறுபடியும் வந்து இங்கே ஒரு முறை 40 சப்போர்ட்டு, மறுபடியும் இங்கேயும் 40ல் சப்போர்ட் எடுக்குது. இந்த முறை 20 எஸ்எம்இ கிட்டவே சப்போர்ட் எடுக்குது. முன்னாடி வந்து 20 எஸ்எம்இக்கு கீழே சப்போர்ட் எடுத்துருக்கு. பட் வந்து ஹையர் பாட்டம் ஃபார்ம் பண்ணுது. எஃப்எம்சிஜி வந்து பெட்டர் ஆகிட்டே வருது. இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம செலக்ட் பண்ண செக்டார் வந்து நல்லாவே போயிட்டுருக்கு. ஸோ எஃப்எம்சிஜி நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஓகேவான செக்டாராக போயிட்டுருக்கு. நம்ம வந்து நிஃப்டி ஐடி பார்க்கலாம். ஐடி மேக் ஆர் பிரேக். மந்த்லி சப்போர்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணுது, நல்ல சைனு. பட் ஆர்எஸ்ஐ வந்து 40 கீழே இருக்குது. வீக்லி வந்து ஆர்எஸ்ஐ 40க்கு மேலே வந்திருக்கு. ஆர்எஸ்ஐ 40க்கு மேலே வந்திருக்கு. பட் வந்து 20 எஸ்எம்இல வந்து போய் மேலே க்ளோஸ் பண்ண முடியாமல் 20 எஸ்எம்இக்கு கீழேயே க்ளோஸ் ஆகிருக்கு. அது வந்து ஒரு வீக் சைனாகவே சொல்லலாம். பட் வந்து ஆர்எஸ்ஐ இந்த இடத்துல மறுபடியும் திரும்பிச்சுன்னா ரேஞ்ச் ஷிஃப்ட் ஆகலாம் ஆர்எஸ்ஐ. ஸோ ஐடி செக்டார் வந்து மேக் ஆர் பிரேக். இந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் செக்டாரில் வந்து ஐடியை வந்து ஹோல்ட் பண்ணலாம். குட் செக்டாராக இருக்கும். இந்த இந்த ரெட்டோடைய கீழே இந்த பிரேக் பண்ணிச்சுன்னா மறுபடியும் இந்த லெவல் டச் பண்ணணும், மறுபடியும் கீழே கூட வரலாம். அப்போ வந்து ஐடி வந்து ஷார்ட்டிங்க்கு வந்து சூப்பரான செக்டாராக இருக்கும். டெய்லியில் இங்கே பாருங்கள், இங்கே எத்தனை வாட்டி வந்து ஃபுல் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வந்து கிராஸ் பண்ணவே முடியல. இங்கே ஃபர்தராக ஃபால் ஆகிடுச்சு. மறுபடியும் டெய்லி ஆர்எஸ்ஐ 60க்கு மேலே கிராஸ் பண்ண முடியல. இங்கே லைட்டாக ஸ்பைக் வந்துச்சு, ட்ராப் ஆகிடுச்சு. மறுபடியும் இங்கே இந்த இடத்துலேயே 1 2 இப்போ 3rd டைம் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் ஐடி செக்டாருக்கு வந்து மேக் ஆர் பிரேக்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் வீக் பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா ஃபர்தராக ஃபால் ஆகலாம், ஷார்ட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இல்லை இந்த வந்து ஆர்எஸ்ஐ 60 மேலே பிரேக் பண்ணுது, வீக்லியில் வந்து 40ல் வந்து ரேஞ்ச் ஷிஃப்ட் நடக்குதுன்னா ஐடி செக்டார் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் செக்டாரில் நம்ம இன்க்ளூட் பண்ணிடலாம். ஃபர்தராக பொசிஷன்ஸ்லையும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஆட் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து ஓவரால் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, மற்ற செக்டார்ஸுடைய வியூ. நம்ம வந்து ஸ்டாக்ஸ் வந்து பார்க்கலாம். என்னென்னா அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வந்து சம் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ். இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை சொல்லியிருந்தாச்சு. ஆர்எஸ்ஐ வந்து மந்த்லி 60க்கு மேலே போயிருக்கு, ஸ்குவீஸ் ஓப்பன் ஆகிருக்குன்னு சொல்லியாச்சு. அதுலேருந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. ப்ரீவியஸ் வீடியோ எடுத்து பாருங்கள், அதில் இருக்கும். வீக்லி ஆர்எஸ்ஐ 60க்கு மேலே இருக்குது. டெய்லி ஆர்எஸ்ஐ வந்து 60 சப்போர்ட்டில் இருக்குது. எக்ஸாக்டாக ஆர்எஸ்ஐ 60 சப்போர்ட்டு. இந்த க்ரீன் வெரி லோ ரிஸ்க். இந்த க்ரீனுக்கு மேலே போனால் பை, இது ஸ்டாப் லாஸ். சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரியாதவங்க வந்து கண்டிப்பாக வீடியோ போய் பாருங்கள், நம்ம வீடியோஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நைக்கா மந்த்லி இங்கே ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு இப்போ வந்து 60க்கு மேலே ஆர்எஸ்ஐ ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு. நமக்கு அடுத்த டார்கெட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் 431 இருக்குது. நம்ம வீக்லி அபவ் 60 டோஜி கேண்டல்ஸு. டெய்லியில் டோஜி கேண்டலாக தான் இருக்குது. சின்ன ஹேமராக இருக்குது. நல்லா பெருசாக பண்ணி பார்க்கலாம். ஹேமர் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே பை, இது வந்து ஸ்டாப் லாஸ். 20 எஸ்எம்இல சப்போர்ட் எடுக்குது. ப்ளஸ் ஆர்எஸ்ஐ வந்து 60ல் இருக்குது. ஓகேவா? நமக்கு வந்து அடுத்து என்ன இருக்குது, பிஆர்டி இருக்கான்னு பார்க்குறோம். இந்த லோவில் இருக்கலாம். சரி, இந்த லோவில் வைக்கலாம். ஆர்எஸ்ஐ ஹையர் பாட்டம் ப்ரைஸு, ஆர்எஸ்ஐ லோயர் பாட்டம். ஸோ இதை பிஆர்டியாக கன்சிடர் பண்ணலாம். பிஆர்டி இருக்குது. ப்ளஸ் வந்து 20 எஸ்எம்ஏலேருந்து சப்போர்ட் எடுக்குது. டெய்லியில் வந்து 60 சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கன்சால்டேஷனுக்கு அப்புறம், ஒரு பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் ரூல் ஆஃப் ஃபஸ்ட் அப்ளை ஆகுது. ரூல் ஆஃப் ஃபஸ்ட் டைம் ஆர்எஸ்ஐ இந்த 60ல் வந்து சப்போர்ட் எடுத்தால் இதனுடைய மூவ் நல்லாவே இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கலாம். நைக்கா மார்க்கெட் சப்போர்ட் பண்ணால்
இந்த ஸ்டாக்ஸ்லாம் நல்லாவே வேகமாக மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்ஷிஃப்ட் லெபாரிஸ் இது மந்த்லி வந்து கப் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுது. கப்பை பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு, கொஞ்சம் வந்து கீழே வந்திருக்கு. வீக்லி வீக்லி வந்து கீழே வந்தாச்சு. டெய்லி அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஓகே. பட் வந்து என்னென்னா இது வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை வந்து கிராஸ் பண்ணணும். மறுபடியும் இந்த ப்ரீவியஸ் ஹை வந்து 248 250க்கு மேலே வந்து கிராஸ் பண்ணணும். ஸோ கப் பேட்டர்ன் இதை பிரேக் பண்ணால் கண்டிப்பாக வந்து கப் பேட்டர்ன் வீடியோ வந்து உங்களுக்கு நான் வந்து எடுத்துகிட்டு வரேன். ஃபார்மா செக்டார் நல்லா இருந்தது, அதில் ஒரு ஸ்டாக்ஸ் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் இருந்தது. அது வந்து இப்போ பிரேக் அவுட் கொடுக்க ட்ரை பண்ணியாச்சு. மார்க்கெட் சரினா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. மறுபடியும் மார்க்கெட் நல்லா சப்போர்ட் எடுத்து ஃபார்மா செக்டார் நல்லா சப்போர்ட் எடுத்து இந்த ஸ்டாக் மேலே எழும்புது அப்படின்னா கண்டிப்பாக கப் பேட்டர்ன் வீடியோ உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன். அப்போ வந்து இது லைவ் சார்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கப் பேட்டர்ன் சூப்பரான சிம்பிளான பேட்டர்னாக இருக்கும். டார்கெட்டும் சூப்பராகவே இருக்கும். ஸோ இதையும் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருங்க. பட் இதுக்கு மேலே போனால் தான் இது பை பண்ணால் நமக்கு நல்லது. இல்லைனா ரெசிஸ்டன்ஸ் இதுக்குள்ளாரவே நமக்கு ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிரும். இன்ஷிஃப்ட் லெபார்டரிஸ் நம்ம லாஸ்ட் வீக் சொன்ன ஐசிஐசிஐ பேங்க் அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வந்திருக்கு. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் வீக்கே நல்லா அனலைஸ் பண்ணியிருந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்தியா புல்ஸ். இந்தியா புல்ஸ் லிமிடெட் மந்த்லி இதுலேயும் பாருங்கள், மந்த்லி வந்து ஸ்குவீஸ் பிரேக் அவுட் ஆகிருக்கு. மந்த்லி பயங்கர வாலட்டிலிட்டி இருந்து ஸ்குவீஸ் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இங்கேயும் ஸ்குவீஸ் பிரேக் அவுட் ஆகி இவ்வளோ டார்கெட் கொடுத்துருக்க. சேம் மந்த்லி ஸ்குவீஸ் பிரேக் அவுட். ஆர்எஸ்ஐ 60க்கு மேலே போயிருக்கு. வீக்லி 60க்கு மேலே இருக்குது. டெய்லி 60ல் வந்து சப்போர்ட் எடுக்குது. இது ரிசல்ட் டேட் மட்டும் பாருங்கள். ரிசல்ட் டேட்டுக்கு அப்புறம் வாங்கலாம். இது வந்து 23 ஜூலை முடிஞ்சிருக்கு. ஸோ வந்து இதையுமே நமக்கு வந்து அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் கன்சிடர் பண்ணலாம். ஈவெண்ட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறது வந்து நம்ம மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணலாம். ஈவெண்ட்டில் வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ ஈவெண்ட் இது மாதிரி டேட் இருக்குன்னா நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் அதானி பவர் பார்த்துருந்தோம். எல்லாமே பவர் ஸ்டாக்ஸாக வருது. அதானி பவர் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து இங்கே ஒரு 40 சப்போர்ட், இங்கே ஒரு 40 சப்போர்ட், இங்கே ஒரு 40 சப்போர்ட், இங்கே ஒரு 40 பிரேக் பண்ணாமல் சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்குது. மீன்ஸ் மார்க்கெட்டில் வந்து இந்த ஸ்டாக் வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இது மந்த்லி சார்ட், வீக்லி சார்ட் எக்ஸாக்டாக 60 கிட்ட இருக்குது. 59.48. டெய்லி சார்ட் இதுவும் லோ ரிஸ்க்கு. இந்த க்ரீன் கேண்டலுக்கு மேலே போனால் பை, இதனுடைய லோ ஸ்டாப் லாஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்கலாம் ஜிஇ பவர். ஜிஇ பவர் இந்தியா மந்த்லி இது வந்து ஏதோ ஒரு கப் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ கப்புக்கு மேலே போனால் பை பண்ணலாம். வீக்லி 60 வந்து கரெக்டாக சப்போர்ட் எடுத்திருக்கு. பட் டார்கெட் வந்து நிறையவே இருக்குது. சம் 700லேருந்து 1076 வரைக்கும் இருக்குது. 1200 வந்து ஆல் டைம் ஹை வரைக்கும். டெய்லியில் வந்து 40 சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ இங்கே வந்து 1 2 3 தேர்ட் டைம் 40 சப்போர்ட் எடுக்குது. ஸோ ஈவெண்ட் டேட் ஆகஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ இதையும் நம்ம வந்து ட்ரேடுக்கு வந்து எடுக்கலாம். ஜிஇ பவர் இந்த சிம்பிள், இதுக்கு மேலே போனால் பை, இது ஸ்டாப் லாஸ். இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் போய் பாருங்கள். அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் இருக்குது செட்டப்ஸில். கண்டிப்பாக அதை பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து சப்போஸ் ஐடி வந்து நெகட்டிவில் போயிடுச்சு, ஐடி செக்டார் வந்து பிரேக் ஆகிடுச்சு அப்போனா நம்ம வந்து எந்த 2 ஸ்டாக் வந்து எடுக்கலாம்? அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் இருக்க கேபி டெக்னாலஜி, இதெல்லாம் ஃபியூச்சர்ஸில் மட்டும்தான் இருக்குது, அதான் எடுத்துருப்பான். கேபி டெக்னாலஜிஸ் லிமிட்டெடு மந்த்லி பிலோ 40. இங்கே பாருங்கள், இங்கே போய் இங்கே திரும்பி இருக்குது. வீக்லி
பிலோ 40. பட் வந்து பெரிய புல்லிஷ் கேண்டில் இருக்கே அப்படின்னு சொல்லலாம். இது ஏன் எடுத்துருக்குன்னா டெய்லியில் பாருங்க கேப். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ்ல வந்து இது வந்து மறுபடியும் இந்த இடத்துல திரும்பிச்சுனாலும் இந்த 20 எஸ்எம்ஏக்கு மேலே போக முடியல. இங்கே வந்து மறுபடியும் திரும்பிச்சுனாலும் இது வந்து ட்ரேடுக்கு எடுக்கலாம். பட் வந்து மண்டே வந்து ரிசல்ட் இருக்குது. ஸோ பார்த்துட்டு அது ட்ரேட் எடுக்கலாம். இல்லை இந்த லெவலில் இருந்து இந்த கேப்பில் இருந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகி கம்மியாகலாம். இல்லை இந்த கேப்பில் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்கலாம். ரெசிஸ்டன்ஸில் வந்து நம்ம ட்ரேடு ஷார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருங்க. கீப் இட் அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஷார்ட் ட்ரேடுக்கு. அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிலேருந்து டேர்ம் ஸ்ட்ராட்டஜி ஷார்ட் ட்ரேடுக்கு வந்து டாடா கன்சல்டன்சி. டாடா எல்லாரும் டாடா வந்து ரொம்ப புல்லிஷ் அப்படின்றாங்க, எல்லாம் மேலே போன்றாங்க. நீங்கள் என்னடானா வந்து ஷார்ட் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்கிறீங்க. டெஃபினட்டாக நம்ம செட்டப்பில் வந்தால் எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். பட் வந்து ஐடி செக்டார் வந்து திரும்பிடுச்சு அப்படின்னா நம்ம டிசிஎஸ் வந்து ஷார்ட் பண்ணலாம். சூப்பரான செட்டப்பில் தான் இருக்குது. மந்த்லி பிலோ 40. வீக்லி பாருங்கள் ரொம்ப வந்து சிம்பிளாக இருக்குது. 40ல் ரெசிஸ்டன்ஸு, 20 எஸ்எம்எல் ரெசிஸ்டன்ஸு. ஸோ இது கிராஸ் பண்ணுறது வந்து வீக்லி வந்து கிராஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டெய்லியில் வந்து 58.67 இங்கே ஒரு முறை ரெசிஸ்டன்ஸு, மறுபடியும் வந்து இங்கே போச்சு. சப்போஸ் மேலே ஸ்பைக் வந்தாலுமே வந்து பொலிஞ்சர் பேண்ட் வந்து வாலட்டிலிட்டி டைவர்ஜென்ஸ் இருக்கும். அவுட் சைடு இன்சைடு இருக்கலாம். இது வந்து ஃபர்தராக ஃபாலோ ஆகலாம். அதுக்கு கன்ஃபர்மேஷன் வந்தால் டெஃபினட்டாக இது வந்து சூப்பரான ஒரு நமக்கு வந்து ஷார்ட் ட்ரேடுக்கு யூஸ் ஆகலாம். நாஸ்டாக் வந்து நெகட்டிவில் போகுதுன்னு வச்சுங்களேன், ஐடி செக்டாரும் நெகட்டிவில் போகுதுன்னா டிசிஎஸ் வந்து பர்ஃபெக்டான ஷார்ட் கேண்டிடேட். டிசிஎஸ் வந்து தாராளமாக வந்து செல் பண்ணலாம், இல்லை புட் ஆப்ஷன் வாங்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஸோ இது வந்து கன்ஃபர்மேஷன் தேவை. செட்டப்பில் இருக்குது. ஜஸ்ட் அவுட் சைடு இன்சைடாக இங்கே ஃபார்ம் பண்ணணும், இல்லை மேலே இங்கே ஒரு பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு கன்ஃபர்மேஷன் வரும். கன்ஃபர்மேஷன் வந்தால் டெஃபினட் ஐடியில் வந்து டிசிஎஸ் வந்து சூப்பரான ஷார்ட் கேண்டிடேட். அடுத்த டார்கெட் நமக்கு வந்து அட்லீஸ்ட் 2000 கிடைக்கும். ஒரு இப்போ எவ்வளோ இருக்குது, 2200 இருக்குது. ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து சிம்பிளாக கிடைக்கிறதுக்கான வழி இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வாட்ச் லிஸ்ட்டில் இருந்து பாருங்கள் நம்ம செட்டப் வந்து எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு. பியரிஷாக போகுது மார்க்கெட்டு, ஐடி செக்டார் வந்து பியரிஷ் ஆகுதுன்னா டெஃபினட்டாக இதை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்காக தான் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜியுமே வந்து வீடியோவாக இருக்குது, போய் பாருங்கள். போய் பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நிஃப்டி வந்து நமக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன், மொமெண்டம், வாலட்டிலிட்டி சப்போர்ட்டில் வந்து சப்போர்ட் எடுக்குதா, இல்லை பிரேக் பண்ணால் ஃபாஸ்ட்டாக பிரேக் ஆகிருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஐடி செக்டாரை வாட்ச் பண்ணுங்கள், டிசிஎஸை வாட்ச் பண்ணுங்கள், ஃபால் ஆகுதான்னு. சப்போர்ட்டில் இருக்குது, புல்லிஷாக இருக்குன்னா அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி ஃபார் லாங் நம்ம நைக்கா, அதானி, எனர்ஜி சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுங்கள். இன்ஷிஃப்ட் லெபார்டரிஸ் கப்பு பிரேக் பண்ணுதா என்னன்னு பாருங்கள். எல்லாத்தையும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ட்ரேடிங் ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.